அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து நவம்பர் 2016 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு சிரம்பணிந்து வீழ்வதற்கான அழைப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 68 வசனம் 42, 43. சிரம்பணிந்து வீழ்வதற்கு அவர்கள் அழைக்கப்படும் அந்நாள் வந்து வரும் அப்படின்னு எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்கனால சிரம்பணிந்து விழுக முடியாது. ஸோ அந்த நாளில் தான் அவங்க வந்து வெளிப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்கள் வந்து தாழ்ந்தவைகளாக இழிவு வந்து அவங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க முழுசாக அவங்களால முடிகிற மாதிரி சிரமணிந்து வீழ்வதற்கு அவங்களுக்கு வந்து சக்தி இருந்தப்போ அவங்கள அழைத்தப்போ அவங்க வந்து அதை ஏற்க மறுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே சிரம்பணிந்து வீழ்கிறதுக்கு அல்லாஹ் வந்து அழைப்பு விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அழைப்பாக வந்து இருக்குது, ஒரு இன்விடேஷனாக வந்து இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டிக்கு இல்லை வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே அல்லாஹ் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்விடேஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து எப்படி வந்து மறுமொழி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. அதாவது அந்த அழைப்பை அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அதை வந்து அவங்க என்னன்னு கூட கவனிக்காமல் அதை வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ரிசர்வேஷன் கூட அவங்க வந்து பண்ணுறதில்ல. அதே மாதிரி சில இடத்துல வந்து அவங்க ரெஸ்பாண்ட் கூட பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய மக்களுக்கு இது வந்து ஒரு இன்விடேஷன் இது ஒரு அழைப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸு, விழிப்புணர்வே வந்து இல்லாமல் இருக்குது. அப்படி அவங்களுக்கு அந்த அழைப்பை பற்றின விழிப்புணர்வு இருந்தாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஷைத்தான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணானோ அதே ரெஸ்பான்ஸை தான் அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. சூரா 7 வசனம் 11 சொல்லப்படுது. ஸோ நாம் அவங்க வந்து உருவாக்கணும், அவங்க வந்து படைத்தோம், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உரு கொடுத்தோம். அப்புறம் வந்து ஏஞ்சல் கிட்ட சொன்னோம், ஆதம் முன்னாடி வந்து சிரம்பணிந்து வீழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாருமே வந்து சிரம்பணிந்து வீழ்ந்தாங்க, சாத்தானை தவிர. அவன் வந்து சிரம்பணிந்து வீழ்ந்தவங்கள கிடையாது. ஸோ அவங்ககிட்ட கேட்கப்பட்டப்போ, நீ சிரம்பணிந்து நான் ஆர்டர் பண்ணப்போ சிரம்பணிந்து விழுங்கன்னு நான் வந்து விழுங்கன்னு நான் வந்து சொன்னப்போ உன்னை தடுத்தது எது அப்படின்னு நல்லா கேட்டப்போ அவன் என்ன சொல்கிறான், ஷைத்தானோட பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் அவனை விட நான் சிறந்தவன், என்னை வந்து நீங்கள் நெருப்புலேருந்து படைச்சிங்க, அவனை வந்து மனிதனை வந்து நீங்கள் களிமண்லேருந்து தான் படைச்சிங்க, மட்லேருந்து தான் நீங்கள் வந்து படைச்சிங்க, அதனால் நான் வந்து சிரம்பணிந்து அவனுக்கு விழுக மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு அல்லாவோட பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, அப்போ நீ வந்து கீழே வந்து நீ வந்து கீழே போய் ஆகணும், இவ்வளோ அரகெண்ட்டாலாம் இங்கே இருக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து இடம் கிடையாது, நீ வந்து வெளியே போ அப்படின்னு வந்து அல்லாஹ் வந்து சொல்லிடுறாங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷைத்தானால. ஸோ இதோட காரணம் என்ன, ஷைத்தான் ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஈகோ தான் வந்து அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஈகோ தான் நம்மளை வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாக்குது. எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணமாக வந்து ஈகோ தான் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக நம்மளை சொர்க்கத்துலேருந்து வெளியேற்றுறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது வந்து நம்மளோட ஈகோ தான். நம்ம அவ்வளோ அரகெண்ட்டாக இருந்திருக்கோம், நம்மளும் வந்து அவ்வளோ அரகெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்கோம். ஏன்னா எல்லாம் சிறப்பணிந்து வீழுங்க அப்படின்னு சொன்னப்போ நம்மளும் வந்து அதுக்கு ஒழுங்காக இது பண்ணலை. நல்லா கேள்வி கேட்டப்போ நம்ம வந்து எதுவுமே பதிலே சொல்லலை. 3 சான்ஸ் கொடுத்தோம், நம்ம வந்து பதில் சொல்லாமல் வந்து சரி என்ன அதுன்னு பார்த்துக்கலாம், ஃப்ரீ வில்லே நம்ம வந்து எடுத்துக்கலாம், நம்மளே கீழே போய் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருக்கோம். ஸோ எப்படி அனிமல்ஸும் மலைகளும் செடிகளும் ஏஞ்சல்ஸும் எப்படி வந்து சிரம்பணிந்தாங்களோ, ஏஞ்சல்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு இதில் சிரம்பணிந்தாங்களோ அடுத்த இதில் அனிமல்ஸ் எல்லாம் உஷாராகி அவங்க செகண்ட் சான்ஸில் அவங்க வந்து திருந்திட்டாங்க. ஆனால் தேர்ட் சான்ஸ் வரைக்கும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவ்வளோ அரகெண்ட்டாக ஈகோயிஸ்டிக்காக இருந்தது வந்து மனிதர்கள் தான். ஸோ எல்லாம் வந்து சொல்கிறாங்க, அவரோட ப்ரெசன்ஸில் வந்து யாருமே இங்கே வந்து அரோகன்ஸ் காமிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து இடம் கிடையாது,
யாருமே வந்து அரகண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முழுமையாக நம்மளோட ஈகோவை வந்து நம்ம வந்து கில் பண்ணுறதுக்கு, அதை வந்து முழுமையாக அழிக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம வந்து தேடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம முழுசாக வந்து நம்மளோட ரட்சகர்கிட்ட திரும்ப போக முடியும். ஸோ அவரோட அளவில்லாத அந்த கருணையினால தான் வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வழியை காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து உனக்கு காரணமாக இருந்திருக்கு, இதனால தான் நீ இங்கே வந்து வந்துட்ட, இங்கேருந்து திரும்ப போகிறதுக்கான வழி இதுதான் அப்படின்றதையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திரும்ப போகிறதுக்கான வழிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக, ஒரு கருவியாக நம்மளுக்கு என்ன அமையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து சிரம்பணிதலாக வந்து இருக்குது. சூரா 32ஓட பேரே வந்து ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. சிரம்பணிதல் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது அல்லாவுக்கு சிரம்பணிந்து விழுகிறதுக்கான சிரம்பணிதலுக்கான முக்கியத்துவத்தை தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்குறோம். ஸோ சூரா 32 வசனம் 2, 3 வந்து பார்க்குறப்போ, ஸோ அதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குரான் வந்து ஒரு சந்தேகமுமே இல்லாமல் உங்களோட ரட்சகர்கிட்டேருந்து அந்த வெளிப்பாடாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு உண்மையே தான் வந்து எடுத்து வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக அது வந்து அமையுது அப்படின்றது தான் அதில் வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்த வசனத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அது நம்மளுக்கு வந்து அல்லாவோட மகத்துவத்தை பற்றி வந்து சொல்லப்படுது. ஸோ அல்லா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு நம்ம வேறு யார்கிட்டையுமே நம்ம வந்து சார்ந்து நம்ம வந்து போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து அல்லாஹ்கிட்டேருந்து தான் வருது. ஸோ நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ்கிட்ட தான் சொல்லணும். நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய இங்கே உள்ள மனிதர்களால் முடியாது. அது வந்து அல்லாஹ் நாடினா தான் அது அந்த மனிதர் மூலியமாக நம்மளுக்கு வந்து சேரும். வசனம் 12, 14 பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மிகவும் தாமதம் அப்படின்ற சப்டைட்டில் கீழே வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி சிரம்பணிந்து வீழ்வாங்க. ஆனால் வந்து டிஸ்பிலீவர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப வந்து தாமதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து ரிப்பெண்ட் ஆகிறதுக்கு, அல்லாஹ்கிட்ட திரும்புறதுக்கு அது வந்து ரொம்ப தாமதமாக வந்து இருக்கும். ஸோ இன்னொரு வசனத்தில் சொல்லப்படும், நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ எல்லாருமே வந்து அல்லாஹ் முன்னாடி அங்கே சிரம்பணியை தான் வந்து போகிறோம். ஆனால் விரும்பி சிரம்பணிதல் தான் வந்து சிறந்ததாக வந்து இருக்குது. சூரா 32 வசனம் 14 சொல்லப்படுது, இந்த நாளை நீங்கள் மறந்ததுக்கான விளைவை வந்து நீங்கள் வந்து சுவைங்க. இந்த நாளில் இப்போ நான் வந்து உங்களை வந்து மறந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சொந்த விளைவுகளின் காரணமாக, உங்களோட சொந்த செயல்களின் காரணமாக தான் நீங்கள் வந்து இட்டர்னல் தண்டனையை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ நம்மளோட மீட்சிக்கான வழி என்ன அப்படின்றதையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு. சூரா 32 வசனம் 15 16. ஸோ இது அல்லாவோட வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் அப்படின்னா, அல்லாவோட வெளிப்பாடுகள் வந்து அவங்களுக்கு ஓதி காட்டப்படும் பொழுது அவங்க அதை செவிகேற்கிறப்போ அவங்க உடனே வந்து சிரம்பணிந்து வீழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ரட்சகரை அவங்க வந்து புகழ்வாங்க, அவங்க ரட்சகரை துதிப்பாங்க. எந்த ஆரோக்கியன்ஸுமே இல்லாமல், ஆணவம் எதுவுமே இல்லாமல் அவங்களோட ரட்சகரை அவங்க புகழவும் துதிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி அவங்களோட முதுகெலும்பு, அவங்களோட விழாக்கள் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஈஸியாக வந்து ரெடியாக வந்து அவங்களோட படுக்கையை வந்து திறக்கும். அவங்க தூக்கத்துலேருந்து ஏஞ்சி வந்து தொழுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதன் விளைவா அப்படின்னா பயபக்தி மற்றும் நம்பிக்கை. அதே மாதிரி நம்மளோட வாழ்வாதாரங்கள்லேருந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே சிரமணிந்து வீழ்வதற்கான எபிலிட்டி வந்து நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ அது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது.
அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. நம்மளால் அதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான ரிவார்டாக எல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத சூரா 32:17 வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நன்னெறியான செயல்களுக்கான பின்விளைவாக அதுக்கான வந்து ரிவார்டாக பரிசாக வந்து எவ்வளோ மகிழ்ச்சியும் எவ்வளோ வந்து ஆனந்தமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஐடியாவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் என்னதான் நம்மளுக்கு வந்து குரானில் சொர்க்கத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதோட அழகாக எல்லாம் வந்து வர்ணிச்சிருந்தாலும் அது எவ்வளோ இன்னும் அமேசிங்காக அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக எவ்வளோ அதோட முழுமையான அழகு என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே அதை பற்றி கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் அப்படி அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ இதை அல்லாஹ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்ம வந்து ரொம்ப இது சோஃபாஸ்லாம் அவங்க வந்து அமர்ந்திருப்பாங்க, முத்துக்கள் மாதிரி சர்வன்ஸ் இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், எங்கே பாரு ஏஞ்சல்ஸ் வந்து துவச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிக்சர் வருது. அது வந்து ரொம்ப அழகான ஒரு இதாக நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஆனால் அது வந்து அதை தாண்டி ரொம்ப 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 அழகாக இருக்கும், அதை ஒன்றால் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா நம்மளோட மூளைக்கு நம்மளோட குட்டி மூளைக்கு அது எட்டுற அளவுக்கு வந்து அது வந்து கிடையாது. நம்ம மூளைக்கு அதை வச்சு ஆக்சுவலாக அது வந்து நம்ம சொன்னாலும் அல்லாஹ் சொன்னாலும் நம்மளுக்கு வந்து புரியாது. அது வந்து அவ்வளோ அழகாக உள்ளது சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 32:32 இன்னும் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம எங்கேயாச்சும் வழி தவறி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து எல்லாம் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம தவறாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சஞ்சலம் வரும், நம்ம வந்து கரெக்டாக போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹிண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து உதவி கேட்கணும். நம்ம வந்து சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லையான்னு தெரியலையே, அல்லாஹ் எங்களை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம வந்து உடனே அல்லாஹ்கிட்ட சிரம் பணிந்து விழுந்துடணும். ஆனால் அல்லாஹ் இந்த மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு கொடுக்குற ஹிண்ட்டை வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம தொடர்ந்து வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வோட பாதையிலேருந்து அப்படி நகர்ந்து நம்ம வந்து ஷைத்தானோட பாதைக்கு வந்து போயிடுவோம். ஸோ குரானில் எல்லாம் நம்மளுக்கு கடந்த காலத்தில் உள்ள ஜென்ரேஷன்ஸ் அவங்க பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து எப்படி அல்லாஹ் கொடுத்த இந்த மாதிரியான வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான நடந்த பின்விளைவுகள் என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. சூரா 32:29 ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே வர்றப்போ அன்னைக்கு நம்பிக்கை கொள்வது வந்து எந்த விதத்துலையுமே வந்து பயனளிக்காது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சான்ஸுமே வந்து கொடுக்கப்படாது. ஸோ உங்களோட மரணத்திற்கு முன்னாடி உங்களோட வாழ்நாளில் நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் வந்து அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். மரண தருவாயில் நம்ம நம்பிக்கை கொள்வது வந்து அதுக்கு வந்து எந்த யூஸுமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ்க்கு நம்ம சிரம்பணிந்து வீழ்வதற்கான நேரம் வந்து இப்போது இதுதான், இன்றைக்கி தான். ஸோ நம்ம இப்போ தான் அல்லாஹ்க்கு வந்து நம்ம சிரம்பணிந்து விழணும், நாளைக்கு விழலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் சொல்கிறப்படியே நம்ம நாளையிலேருந்து நடந்துக்கலாம், அல்லாஹ் சொல்கிற சட்டங்களை நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்றைக்கி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நாளை அப்படின்றதே வந்து நிச்சயமான கிடையாது. ஏன் அல்லாஹ் வந்து நம்மளை அல்லாஹ்க்கு வந்து சிரம்பணிய சொல்கிறாங்க? அல்லாஹ்க்கு வந்து நம்மளோட வழிபாடு வந்து தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா சூரா 3:99, 35:15 அதே மாதிரி சூரா 39:7 இதிலலாம் வந்து பார்க்கும்போது அல்லாஹ்க்கு வந்து அது எல்லாமே வந்து தேவை கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக வந்து புரிய வரும். நம்ம எதுக்கு சிரம்பணிந்து விழுகிறோம், நம்ம எதுக்கு அல்லாஹ்வை தேடுறோம், நம்ம எதுக்கு பாவமன்னிப்பு கேட்குறோம்,
இது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான், நம்மளோட தேவைக்காக தான், நம்மளோட ஆன்ம மீட்சிக்காக தானே தவிர அல்லாவுக்கு இதனால் எந்த ஒரு பலனுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிரமணிதல் அப்படின்றதுக்கான உடல் ரீதியான நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம சிரமணிந்து விழுகிறப்போ அந்த செயலை செய்கிறதுக்கு வந்து நம்மளோட மசில்ஸ், நம்மளோட தசைகள் வந்து மோஸ்ட்டாக எல்லா மசிலுமே வந்து அதுக்கு வந்து ஒருங்கிணைச்சா தான் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கழுத்து மற்றும் முதுகில் உள்ள சதைகளுக்கும் வந்து இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஸோ நம்மளோட தலையை நம்மளோட இதயத்திற்கு கீழே நம்ம வந்து வைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு அதிகமாக இருக்கிறப்போ நம்மளோட ஞாபக சக்தி, நம்மளோட கண் பார்வை, நம்ம கேட்கும் திறன், அதே மாதிரி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து அதிகமாகுது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எஃபெக்டை வந்து சிரமணிதல் வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய யோகா பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராஸ்ட்ரேட்டிங் பொசிஷன்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ ப்ராஸ்ட்ரேட்டிங் பொசிஷன், அந்த சிரமணிந்து விழுறது அந்த பொசிஷன் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளோட உடலுக்கும் சரி நம்மளோட மைண்டுக்கும் சரி ஒரு ரெண்டுமே ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக வந்து சிரமணிதல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட உடல் ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட நம்மளுக்கு வந்து ஆன்ம ரீதியாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சிரமப்பணிந்து விழுகிறப்போ அதாவது நம்மளை விட சுப்பீரியராக ஒருத்தர் வந்து இருக்கார், அதாவது நம்மளோட ரட்சகரை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் முன்னாடி நம்மளோட ஈகோ எல்லாத்தையும் விட்டு உங்ககிட்ட நான் சிரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிரம் பண்ணிந்து விழுகிறோம். ஸோ அங்கே நம்ம வந்து நம்மளோட உடல் சரி நம்மளோட ஆன்மா சரி ரெண்டையுமே வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஸோ இந்த ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் ப்ராஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து இன்க்ளூடட் கிடையாது. இப்போ நம்மளால் சில நேரத்துக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து இது பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அல்லாவோட நாட்டத்தை தாண்டி வேறு யாருக்குமே எந்த சக்தியுமே இல்லை அப்படின்றத வந்து உணர்றதே வந்து நம்ம அல்லாவுக்கு வந்து சிரம் பண்ணிடுறது தான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்க மாதிரி தெரிகிறப்போ நம்ம அல்லாவுக்கு பணிந்து விழுகிறது, அல்லாவோட இதுபடி தான் இது போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்புறது, அதில் நம்பிக்கை கொள்வது, அதுவும் வந்து சிரம் பண்ணிதலாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து சிரம் பணிந்து நம்மளோட ஆன்மாவோட வளர்ச்சிக்கு நம்ம வந்து நிறைய வந்து வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக நம்மளோட ஈகோவை வந்து நம்ம கில் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எல்லாமே வந்து ஆக்சுவலாக நம்மளை தவிர மற்ற எல்லாமே வந்து அல்லாவுக்கு வந்து சிரம் பணிஞ்சிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து நம்ம ஃப்ரீ வில்ல வந்து ஏற்றிட்டு வந்திருக்கோம், நம்ம தான் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணி என்ன முடிவுன்னு எடுக்கணும். ஸோ நம்மளோட சொந்த முடிவில் நம்ம வந்து அல்லாவுக்கு சிரம் பண்ணிடுறேன் அப்படின்ற நான் வந்து முடிவை எடுத்து நான் வந்து அல்லாவுக்கு சிரம் பண்ணிக்கணும். சூரா 13 வசனம் 15 சொல்கிறாங்க, ஸோ வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லாமே வந்து அது வில்லிங்காவோ அன்வில்லிங்காவோ உனக்கு இஷ்டப்பட்டோ இஷ்டம் இல்லாமையோ அது வந்து அல்லாவுக்கு தான் வந்து சிரம் பண்ணியது. அதே மாதிரி தான் அவங்களோட ஷேடோஸ் கூட வந்து நிழல்கள் கூட அவங்களுக்கு அல்லாவுக்கு வந்து சிரம் பண்ணியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காலை மற்றும் மாலைகளில். ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு ஸ்கிரிப்சரை கொடுத்துருக்கதே வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட். அல்லாஹ் நம்மளுக்கு வந்து குரானை வந்து கொடுத்துருக்கது. சூரா 17 வசனம் வந்து 107 to 9 பிரகடனப்பீராக இது மேலே வந்து நம்பிக்கை கொள்ளுங்க, இல்லாட்டி நம்பிக்கை கொள்ளாமல் போங்க.
ஸோ யாருக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து அறிவை பெற்றிருக்காங்களோ இது அவங்களுக்கு வந்து ஓதி காட்டப்படுறப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட சென்ஸில் வந்து அவங்க வந்து ப்ரோஸ்டேட் ஆகிறாங்க, அதாவது அவங்க சிரம் பணிந்து வீழ்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை கேட்டுட்டு எல்லா புகழும் வந்து மகிமையும் எங்களோட ரட்சகருக்குரியது. ஸோ இது வந்து எங்களோட ரட்சகரோட ப்ராஃபஸியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய வாக்கியமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை கேட்டுட்டு அவங்க வந்து அழுது சிரமணிந்து விழுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இது வந்து அவங்களோட பயபக்தியின் காரணமாக இது வந்து ஒரு வெளிப்பாடாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து சிரமப்பணிந்து விழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஏன் சிரமப்பணிந்து விழுகணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம அல்லா முன்னாடி போய் நிற்கிறப்போ அல்லா சொல்கிறப்போ நம்மளால் வந்து சிரமப்பணிந்து விழுகணும், அங்கே நம்ம வந்து சிரமப்பணிந்து விழுகணும் அப்படின்னா நம்ம இங்கே சிரமப்பணிந்து நம்ம ஈகோவை விட்டுட்டு நம்ம அல்லா முன்னாடி சிரமப்பணிந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போய் நம்மளோட வில்லிங்காக நம்ம வந்து சிரமப்பணியை வந்து அல்லா முன்னாடி சிரமப்பணிய முடியும். அதாவது அப்போ தான் நம்ம வந்து அல்லாவோட இன்விடேஷனை மகிழ்ச்சியாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்க கடைசி சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதாகும். சூரா 22 வசனம் 77 நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் வந்து குனிந்து சிரமடைந்து உங்களுடைய ரட்சகருக்கு வந்து நீங்கள் வந்து வணங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நன்னறியான காரியங்களை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 53 வசனம் 62. ஸோ நீங்கள் உங்களோட ரட்சகர் முன்னாடி உங்களோட கடவுள் முன்னாடி நீங்கள் வந்து சிரமப்பணிந்து வீழ்ந்து அவர் வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 32 சூரா 32 சிரமப்பணிதல் அதோட லாஸ்ட் வேர்ஸாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ யார் அல்லாவோட இந்த அழகான இந்த இன்விடேஷனை ஒரு வார்னிங்கை ஒரு கைடன்ஸ் எல்லாமே இந்த இன்விடேஷன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணுறாங்களோ, கண்மூடித்தனமாக யார் வந்து இக்னோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பதிலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரா 32 வசனம் 30 வந்து அவங்கள நீங்கள் வந்து இப்போதைக்கு கண்டுக்காமல் விட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா கடைசியாக அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து தெரிய வரும் யார் எந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து லிபியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.